உங்கள் கோடிங் பயணத்தில் மற்றொரு சுவாரஸ்யமான கட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் ஆபரேட்டர்ஸ் மற்றும் எக்ஸ்பிரஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். பைத்தானை பயன்படுத்தி உண்மையான மேத்தமேட்டிக்கல் லாஜிக்கை உருவாக்க தொடங்க போகும் இடம் இதுதான். அப்போ ஆபரேட்டர்ஸ்னா என்ன? எளிமையா சொல்லணும்னா, ஆபரேட்டர்ஸ் என்பவை உங்க டேட்டா மீது கணக்கீடுகளை அல்லது குறிப்பிட்ட செயல்பாடுகளை செய்யக்கூடிய சிறப்பு குறியீடுகள். ஒரு அடிப்படை கணக்கை பார்ப்போம். 5 + 3 = 8. இந்த எக்ஸ்பிரஷன்ல 5ம் 3யும் வெறும் நம்பர்ஸ் இல்லைனா டேட்டா. ஆனா நடுவுல இருக்கிற அந்த பிளஸ் சைன் இருக்கே, அதுதான் ஆபரேட்டர். அந்த நம்பர்ஸை வச்சு என்ன செய்யணும்னு இத கம்ப்யூட்டருக்கு சொல்லுது. ரிசல்ட் 8ன்னு வரும். பைத்தான் ஆனது இந்த அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸால் நிரப்பப்பட்ட ஒரு பில்ட்-இன் கால்குலேட்டரோட வருது. உங்ககிட்ட சாதாரண கூட்டல் மற்றும் கழித்தல் இருக்கு. பெருக்கலுக்கு நாம ஒரு ஆஸ்டரிஸ்கை பயன்படுத்துவோம். வகுத்தலுக்கு நாம ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷை பயன்படுத்துவோம். ஆனா பைத்தான்ல சில ஸ்பெஷல் ஆபரேட்டர்ஸும் இருக்கு. பெர்சன்டேஜ் சைன் ஆனது மாடுலஸ் என்று அழைக்கப்படுது. இது ஒரு வகுத்தலின் மீதம், அதாவது ரிமைண்டரை கொடுக்கும். 2 ஆஸ்டரிஸ்க் இருக்கே, அது பவர் அல்லது எக்ஸ்போனன்ஸை குறிக்குது. ஒரு நம்பரை ஸ்கொயர் செய்யற மாதிரி. ஆனா ஒரே லைன்ல நிறைய ஆபரேட்டர்ஸை நாம சேர்த்தா இடதிலிருந்து வலதுக்கு மட்டுமே கணக்கிட முடியாது. பைத்தான் ஒரு குறிப்பிட்ட ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸை பின்பற்றும். இது பெம்டாஸ் என்ற ஆக்ரோனிம் மூலமா நினைவில் வைக்கப்படுது. இது முதலில் பாரந்தசிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கும், அப்புறம் எக்ஸ்போனன்ஸ், அதை தொடர்ந்து மல்டிப்ளிகேஷன் மற்றும் டிவிஷன், கடைசியாக அடிஷன் மற்றும் சப்ட்ராக்ஷன். இந்த சிக்கலான ஈக்குவேஷனை நாம சேர்ந்து தீர்ப்போம். ஏன் இந்த ஆர்டர் முக்கியம்னு பார்ப்போம். 2 + 3 × 4⁻² - 1. முதலில் நாம எக்ஸ்போனன்ஸை தேடுவோம். 4⁻² என்பது 16. அடுத்து நாம மல்டிப்ளிகேஷனை செய்வோம். 3 × 16 நமக்கு 48ஐ கொடுக்குது. இப்போ கூட்டலும் கழித்தலும் மட்டும் இருக்கு. நாம 2 + 48 செய்வோம், அது 50ஆக மாறும். இறுதியாக 50 - 1 நமக்கு இறுதி விடையாக 49ஐ கொடுக்குது. நாம இந்த விதிகளை பின்பற்றாமல் இருந்திருந்தால் முற்றிலும் வேறுபட்ட தவறான ஒரு எண் கிடைத்திருக்கும். மேத் சூப்பர் தான், ஆனா சில சமயம் நாம விஷயங்களை ஒப்பிட வேண்டியிருக்கும். இங்கதான் கம்பாரிசன் ஆபரேட்டர்ஸ் உள்ள வருது. இவை ஒரு நம்பரை கொடுக்காது, இவை ட்ரூ அல்லது ஃபால்ஸ் என்ற மதிப்பை கொடுக்கும். 5 ஆனது 5க்கு சமமா? ட்ரூ. 5 ஆனது 3க்கு சமம் இல்லையா? அதுவும் ட்ரூ. 5 ஆனது 3ஐ விட பெரியதா? ட்ரூ. ஆனா 5 ஆனது 3ஐ விட சிறியதா? அது ஃபால்ஸ். 5 ஆனது 5ஐ விட பெரியதா அல்லது சமமா? ட்ரூ. ஆனா 5 ஆனது 3ஐ விட சிறியதா அல்லது சமமா? அது ஃபால்ஸ். இப்போ நல்ல கவனிங்க, ஏன்னா இதுதான் புது புரோகிராமர் செய்யற பொதுவான தவறு. அசைன்மெண்ட்டுக்கும் கம்பாரிசனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க கண்டிப்பா புரிஞ்சிக்கணும். ஒரு சிங்கிள் ஈக்குவல் சைன் ஆனது அசைன்மெண்ட்டுக்கு பயன்படுகிறது. அது வலதுபுறத்தில் உள்ள மதிப்பை எடுத்து இடதுபுறத்தில் உள்ள வேரியபிள்ல சேமிக்கும். ஒரு பொருளை பெட்டிக்குள் வைப்பது போல. 2 ஈக்குவல் சைன்ஸ் கம்பாரிசனுக்கு. இது ஒரு கேள்வியை கேட்கும், இந்த 2 விஷயங்களும் ஒன்னா? நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு ஈக்குவல் சைன் மதிப்பை அசைன் செய்கிறது, 2 ஈக்குவல் சைன்ஸ் மதிப்பை சரிபார்க்கிறது. பைத்தான் இன்டர்பிரட்டரை திறந்து இதை லைவாக பார்ப்போம். நாம இதை கால்குலேட்டர் மாதிரி பயன்படுத்தலாம். 15 + 25 நமக்கு 40ஐ கொடுக்குது. 100ஐ 4ஆல் வகுத்தால் நமக்கு 25 கிடைக்கும். ஒரு கேள்வியை கேட்போம், 7 ஆனது 5ஐ விட பெரியதா? பைத்தான் ட்ரூ என்று சொல்லுகிறது. இங்கே அந்த பவர் ஆபரேட்டர் 2இன் 8th பவர் 256. இங்கே மாடுலஸ் 17ஐ 5ஆல் வகுத்தால் 2 மீதம் வரும். இறுதியாக சமத்துவத்தை சரிபார்த்தல். 10 ஆனது 10க்கு சமமா? ட்ரூ. முக்கியமான விஷயங்களை சுருக்கமாக பார்ப்போம். முதலில் ஆபரேட்டர்ஸ் என்பவை நாம் கணக்கீடுகளை செய்ய பயன்படுத்தும் குறியீடுகள். இரண்டாவது, ஆர்டர் முக்கியம். எப்போதும் பெம்டாஸை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது, டேட்டாவை அசைன் செய்யும் சிங்கிள் ஈக்குவல் சைனை டேட்டாவை கம்பேர் செய்யும் டபுள் ஈக்குவல் சைனுடன் குழப்பிக் கொள்ளாதீர்கள். இறுதியாக பைத்தான் எல்லாவற்றையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மதிப்பீடும். அருமையான வேலை! நீங்கள் இப்போது அதிகாரப்பூர்வமாக ஒரு பைத்தான் மேத் விசர்ட். இப்போ நீங்க லாஜிக்கை நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால அடுத்த வீடியோல ஃபங்க்ஷன்ஸை பயன்படுத்தி அந்த லாஜிக்கை எப்படி ஆர்கனைஸ் செய்வதுன்னு கத்துப்போம். அங்கே சந்திப்போம். மகிழ்ச்சியுடன் கோடிங் செய்யுங்கள்.